சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியில் முக்கியமான ஒரு சைட்டான வெசரிக்ஸ் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. $230 மில்லியன் வந்து அதுலேருந்து எடுத்து வெளியே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் இதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறதா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக. ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு கிட்டத்தட்டன்னு கிடையாது, முக்கியமாகவே ஒரு அட்டாக் தான். இப்போ மைக்ரோசாஃப்ட் க்ரௌட் ஸ்ட்ரைக்லாம் பேசுகிறீங்க இல்லையா, அது வந்து அட்டாக்கே கிடையாது. ஆனால் வெசரிக்ஸில் நடந்தது வந்து ஒரு பெரிய அட்டாக். இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது இந்த கம்பெனியை தாண்டி இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது ஸோ அதில் அந்த டொமைன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒயிட் லிஸ்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க, இல்லைனா பிளாக் ஆகிடும் இல்லையா. ஆனால் அட்டாக்கர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா வெசரிக்ஸை பண்ணாமல் அந்த தேர்ட் பார்ட்டியை பண்ணியிருக்கான். இவங்க கனெக்ஷனில் இருக்காங்க இல்லையா, ஸோ ப்ராப்பராக இது நல்ல இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணி தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ஏதோ ஒரு பேலோடு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம பேமெண்ட் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு $100 பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு காட்டும் போது $100 காட்டும், பேக்கண்ட்லேயும் $100 தான் போகும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து யூஐஇ அட்ரஸிங்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா பெராமீட்டர் டாம்பரிங், அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்தியா பேஸ்டுலேருந்து யாராவது ஹேக் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். இது இப்போ வந்து ஐஆர் நடந்துட்டு இருக்கும், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும். யார் உள்ளே வந்திருக்காங்க, யார் உள்ளே போயிருக்காங்க, கண்டிப்பாக லாக் எல்லாமே வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக தே டூ ஹேவ் அ செக்யூரிட்டி டீம். நம்ம ஃபுல்லாகவே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் மூலிமா இல்லை ஆன்லைன் நெட்ஒர்க் ஆன்லைன் பேங்கிங் மூலிமா தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி செக்யூர்டாக இருக்கா? அந்தளவுக்கு நம்ம செக்யூர் சிஸ்டமாக வச்சுருக்கோமா அந்த பேங்கிங்? இல்லை, நீங்கள் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே யாரும் எந்த விஷயமும் செக்யூர்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் வேணால் ஒன்று யோசிங்களேன், ஏதாவது ஒரு பேங்க்கை முன் வந்து என் பேங்க்கு ரொம்ப செக்யூராக இருக்குது, யார் வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க சொல்லுங்கள், யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் சுபாஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியில் முக்கியமான ஒரு சைட்டான வெசரிக்ஸ் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு $230 மில்லியன் வந்து அதுலேருந்து எடுத்து வெளியே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? ஸோ இப்போ வெசரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். இப்போ நம்ம எப்படி வந்து ஜெரோதா அந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ஸ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் இதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறதா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக. ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு கிட்டத்தட்டன்னு கிடையாது, முக்கியமாகவே ஒரு அட்டாக் தான். இப்போ மைக்ரோசாஃப்ட் க்ரௌட் ஸ்ட்ரைக்லாம் பேசுகிறீங்க இல்லையா, அது வந்து அட்டாக்கே கிடையாது. ஆனால் வெசரிக்ஸில் நடந்தது வந்து ஒரு பெரிய அட்டாக். ஆக்சுவலி இதில் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு மல்டி சிக்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தென்டிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹார்ட்வேர் டிவைசஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ ஆத்தென்டிகேஷனில் வந்து 6 ஆத்தென்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் 5 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெசரிக்ஸோடது, 1 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில் தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ 5ல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதில் 3 வந்து டிவைஸ், அதாவது இப்போ நம்ம ஆத்தென்டிகேஷன் டிவைஸ் மாதிரி லெட்ஜர் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிவைஸை இன்சைட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஆத்தென்டிகேஷன் மாதிரி நடக்கும். ஸோ 3 ஆத்தென்டிகேஷன் அதில் வந்து பாஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 2 வந்து உள்ளே இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க. மீதி 1 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ட் பார்ட்டி யார் அவங்க கம்பெனி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போகும். ஸோ அவங்களுக்கு போன பிறகு அவங்க அதை ஆத்தென்டிகேட் பண்ண பிறகு தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது இந்த கம்பெனியை தாண்டி இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது ஸோ அதில் அந்த டொமைன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒயிட் லிஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, இல்லைனா பிளாக் ஆகிடும் இல்லையா. ஸோ அது ப்ராப்பராக ஒயிட் லிஸ்ட் பண்ணி கனெக்ஷன் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் அட்டாக்கர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா வெசரிக்ஸை பண்ணாமல் அந்த தேர்ட் பார்ட்டியை பண்ணியிருக்கான். இவங்க கனெக்ஷனில் இருக்காங்க இல்லையா, ஸோ ப்ராப்பராக இது நல்ல இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணி தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ஏதோ ஒரு பேலோடு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம பேமெண்ட் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு $100 பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு காட்டும் போது $100 காட்டும், பேக்கண்ட்லேயும் $100 தான் போகும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து யூஐஇ அட்ரஸிங்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா பெராமீட்டர் டாம்பரிங், அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மேலே $100 காமிச்சிருக்கு. ஆனால் $100 இல்லை, எவ்வளோ அமௌண்ட் காமிச்சுன்னு தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேலே $100 காமிக்குது அப்படின்னா பேக்கெண்டில் வந்து 230 மில்லியன் வந்து போயிருக்கு. ஸோ இது போன பிறகு தான் இது ஒரு பெரிய அட்டாக்காகவே உள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த வெசரிக்ஸோட அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு அந்த மாதிரி கணக்கெடுத்தாலுமே இது வந்து அதை விட ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதான் கணக்கு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்களோட எல்லாத்தோட அமௌண்ட்டு என்னாச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெசரிக்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்பர் அப்டேட் வந்து வரவே இல்லை. இந்த மைக்ரோசாஃப்ட் க்ரௌட் ஸ்ட்ரைக் அட்டாக் இது அட்டாக் கிடையாது, இந்த விஷயம் நடக்கும்போதே அந்த வெசரிக்ஸ் வந்து ரொம்ப டம்ப் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் பேசுறது
இருக்கிறது என்னன்னா மைக்ரோசாஃப்ட் CrowdStrike தான். ஆனால் அட்டாக் வந்து வெசிரிக்ஸில் வந்து இவ்வளோ பெரிய அட்டாக் 2024 நடக்குதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நிறைய கிரிப்டோ கரன்சி அட்டாக்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்தியா அது ஒரு மும்பை பேஸ்டாக இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் எத்தனை பேருக்கு இதை பற்றி வெளியில் தெரியுதுங்கிறது ஏன்னா இப்போ எல்லாமே இந்த மைக்ரோசாஃப்ட் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதை யாரும் கண்டுபிடிக்க முடியல. இது இந்த இப்போ நடந்திருக்கீங்களா அட்டாக் நடந்திருக்குன்ட்டு, இப்போ அட்டாக் பண்ணவங்க யாரு? வெளியிலேருந்து ஃபாரின்லேருந்து பண்ணியிருக்காங்களா? இந்தியா பேஸ்டுலேருந்து யாராவது ஹேக் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். இது இப்போ வந்து ஐஆர் நடந்துட்டு இருக்கும். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும். யார் உள்ளே வந்திருக்காங்க, யார் உள்ளே போயிருக்காங்க, கண்டிப்பாக லாக் எல்லாமே வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக தே டூ ஹேவ் அ செக்யூரிட்டி டீம். ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அஃபீஷியலாக வெசிரிக்ஸ் கிட்ட இருந்து இந்த அப்டேட் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஆத்தென்டிகேஷனை 6th தான் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து யூஐ ரீஅட்ரஸிங் மாதிரி பண்ணி இல்லை பேலோடு பேராமீட்டர் டேம்பரிங் மாதிரி பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எங்கிட்ட இந்த அப்டேட் தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை வந்து வேற ஒரு அட்ரஸ்க்கு மாற்றிட்டாங்க. வேற ஒரு ஐபி அட்ரஸ்க்கு மாற்றி இப்போ அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது அமௌண்ட் தொலைஞ்சு போச்சு இல்லையா, இப்போ அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அட்டாக்கர் யார், இவன் எங்கிருந்து வந்தவன், இதுதான் இவன் ஐபி அட்ரஸ், இவன் இந்த மாதிரி தான் வந்து ஒரு மேப்பிங் மூலியமா பண்ணியிருக்காங்கிறத இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எதுவும் அவங்க சொல்லலை. நீங்கள் மணி ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி எந்த ப்ராசஸில் பண்ணுவாங்க? அது அவங்க சைடில் தான் இருக்கும். ஏன்னா நானும் அதை வந்து இதெல்லாம் வரைக்கும் பார்த்தது கிடையாது. பட் அவங்களோட அஃபிஷியல் பிளாக்ல அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண விதத்தை பற்றி அவங்க இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் வந்து இது ப்ராப்பர் அட்டாக்காக வந்து இன்னும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணலை. இப்படித்தான் உள்ளே வந்து இப்படித்தான் வெளியே போயிருக்காங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க வந்து ஒரு ஓவர் வியூவாக இதை வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய அப்டேட். ஆனால் இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வெசிரிக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 230 மில்லியன் USD. அதுவும் ருப்பீஸ் கிடையாது, அது வந்து டாலர்ஸ். எவ்வளவோ எங்கேயோ போயிருக்கும். ஸோ அதுதான் இப்போ இது இருக்கிற ஹாட் டாபிக். பட் அது வந்து ஒரே நாள்லயே இப்போ அடுத்த நாள் மைக்ரோசாஃப்ட் CrowdStrike வந்து மூழ்கிருச்சு இந்த விஷயத்த. இப்போ இது டவுன் ஆகும்போது மேபி இது அப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். ஸோ கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இழந்தவங்களுக்கு வந்து இப்போ சைட் மூலியமா வந்து மீட்டு தர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிரிப்டோ கரன்சி சைட் மேல ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம பேங்கிங் நார்மல் டேஸ்ல யூஸ் பண்றோம்ல, இப்போ SBI ஆகட்டும், நிறைய பேங்க் ஒவ்வொருத்தரும் பிரைவேட் பேங்க் வச்சிருப்போம், பப்ளிக் செக்டர் பேங்க்கும் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்போம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் மூலியமா இல்லை ஆன்லைன் நெட்ஒர்க் ஆன்லைன் பேங்கிங் மூலியமா தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு செக்யூர்டா இருக்கா? அந்த அளவுக்கு நம்ம செக்யூர் சிஸ்டமா வச்சிருக்கோமா அந்த பேங்கிங்? இல்லை, நீங்கள் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே யாரும் எந்த விஷயமும் செக்யூர்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் வேணால் ஒன்று யோசிங்களேன், ஏதாவது ஒரு பேங்க்கை முன் வந்து என் பேங்க் ரொம்ப செக்யூராக இருக்குது, யார் வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க சொல்லுங்கள். யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதுவுமே வந்து செக்யூர்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், அவங்க கிரியேட் பண்ண ஒரு இன்ஃப்ராவாக இருக்கட்டும், இல்லை இட் கேன் பி ஆஃப் எனிதிங், எதுவுமே வந்து செக்யூர்ட் அப்படிங்கிறது கிடையாது. அப்டேட் ஆகிக்குவாங்கல்ல, இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கும்போது அது அப்டேட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. இப்போ இவங்களுக்கு நடந்துச்சு இல்லையா, CrowdStrike இப்போ இந்த ஈவெண்ட் நடந்தது இல்லையா, இப்போ இது மூலிமா எத்தனை கம்பெனிஸ் வந்து நம்ம கம்பெனி அடுத்து டார்கெட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு அப்டேட்டாக ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இதை வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வராங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் நீங்கள் இப்படி கூட வச்சுக்கோங்க, இன்ஃப்ரா செக்யூர், அப்ளிகேஷன் செக்யூர் எல்லாம் டாப் டு த நாட்ஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் இப்போ வந்து டெக்னிக்கல் பீப்புள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நான் டெக்னிக்கல் பீப்புள் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன ஆகும், மொத்தமாக காலி ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ யாராலுமே வந்து என்னோட பேங்கிங் வந்து செக்யூர்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. மேபி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இம்போஸ் பண்ணாலுமே வெளியே இருக்கிற ஹேக்கர்ஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் ஒரு அப்டேட் விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ டியூஸ்டே அன்றைக்கி ஒரு அப்டேட் விடுவாங்க, வெனஸ்டே அன்றைக்கி ஒரு நடக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கல் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பேட்ச் டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து பேட்ச் கொடுப்பாங்க. அந்த பேட்ச் வந்த அன்னைக்கே அடுத்த நாளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ புதுசாக ஒரு விஷயம் உள்ளே வருது, செக்யூரிட்டி அப்டேட்ஸோட கொடுக்குறாங்க அப்படின்னா ஹேக்கர் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிற ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான்.
ஸோ அப்படி இருக்கும்போது அது செக்யூர் கிடையாது இல்லையா, மறுபடியும் அது அட்டாக் நடக்கும், அதுக்கு மறுபடியும் அடுத்த ஒரு பேட்ச் விடுவாங்க, இது அந்த சர்க்கிள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எண்டே வந்து கிடையாது, இது எதுவுமே வந்து செக்யூர்ட் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஒட்டு கேட்கலாம் எச்சரிச்சிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிளாக்பெரி சொல்லிட்டு இருப்போம், இந்த ஃபோனை வந்து யாராலையுமே வந்து இது பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பெகாசஸ் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆப்பிள் இன்னைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் அப்பப்போ விட்டுட்டு தான் இருக்காங்க, உங்க மொபைல்ல வந்து ஒட்டு கேட்கப்படலான்ட்டு. ஸோ இந்த மொபைல்ல ஒட்டு கேட்குற விஷயங்கள் இது எப்படி நடக்குது? மொபைலில் ஒட்டு கேட்குற விஷயம் வந்து எப்படின்னா, உங்கள் மைக் ஆக்சஸ் மூலிமா தான் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் வீட்டில் அலெக்ஸா வச்சுருப்பீங்க, இல்லை வந்து கூகுளோட ப்ராடக்ட் வச்சுருப்பீங்க, இல்லை இப்போ இங்கே யூஸ் பண்ணுற மொபைல்லே வந்து ஆப்பிள்னா வந்து ஹே சிரின்னு சொன்னாலே ஓப்பன் ஆகும், என்னோடது ஆண்ட்ராய்டுனா ஓகே கூகுள்னு சொன்னால் ஓப்பன் ஆகும். அப்போது நம்ம ஏதோ ஒன்று ரேண்டமாக பேசிகிட்டு இருப்போம், டக்குன்னு ஓகே கூகுள் நம்ம சொல்லும் போது டக்குன்னு பாப்பப் ஆகுது இல்லையா, அப்போ அது லிசன் பண்ணிகிட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ 24 பேசாமல் நம்ம பேசுறது வந்து லிசன் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ரேண்டமாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பீங்க, இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுவீங்க, அதை லிசன் பண்ணும். அப்போ என்ன பண்ணால் அந்த டேட்டா வந்து அவங்களுடைய சர்வருக்கு அனுப்பி அதில் ப்ராசஸிங் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க அதெல்லாமே வேல்யூ பண்ணி உங்களுக்கு அடுத்த ஒரு ஆடாகவே அந்த அப்ளிகேஷனில் வந்து புஷ் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் பேசுறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டே இருக்கும். ரீசெண்டாக இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு மேரேஜ் ஈவெண்ட் பற்றி பேசுறோம்னா நம்மளுக்கு சஜஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தான் வரும், உங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப் காட்டுறது இதே தான் உங்களுக்கு சஜஷனில் வந்துட்டே இருக்கும். இல்லை ஒருத்தர் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, ஒருத்தர் வந்து சோகமாக இருக்கான்னா உங்களுக்கு அந்த ரீல்ஸ்ல காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மொபைல் வந்து கண்டிப்பா நம்ம பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் நீங்க ஸ்வைப் பண்றீங்க, இப்போ வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்லாம் பாக்குறீங்க, நிறைய லைக் கொடுக்குறீங்க, சேவ் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு எந்த ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும், மோட்டிவேஷனல். அப்போ அடுத்து வரது எல்லாமே மோட்டிவேஷனலா இருக்கும். அப்போ அவங்களை லிசன் பண்றான், அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கொடுக்குறான். அதிகம் வாட்ச் பண்றது, அதை தாண்டி நம்ம நினைக்கிறதோ இல்ல நம்ம வந்து இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றதோ இங்க சஜஷன்ல வரும்போது நம்ம தாட்ஸ் ஆர் ஒரு ஆக்ஷன் சொல்றோம், நம்ம லொகேஷன் முதற்கொண்டு நம்ம எங்கெல்லாம் போறோம் வந்து ட்ராக் பண்ணுவாங்க தான். இப்போ நீங்க கூகுள்ல போய் மை ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதோ நீங்க எல்லாம் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நம்ம கிளியர் பண்ற ஹிஸ்டரிஸ் குக்கீஸ் அதெல்லாமே வந்து போயிடும், எங்கேயுமே இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஹிஸ்டரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டியில வந்து இருக்கும். நீங்க கூகுள் ஓபன் பண்ணி மை ஆக்டிவிட்டியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க கூகுள் இன்ஸ்டால் பண்ண காலத்துல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டியுமே இருக்கும். நீங்கள் டெலிட் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அப்போ போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்ம அங்கே டெலிட் பண்ணமே இங்கே அங்கே டெலிட் பண்ணது எல்லாமே இங்கே ஒரு காப்பியாக இருக்கும், எல்லா ஹிஸ்ட்ரிஸுமே இருக்கும். அப்போ மை ஆக்டிவிட்டி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள்னால உங்களை ட்ராக் பண்ண முடியாது. அதே மாதிரி லொக்கேஷன் இருக்கும், லொக்கேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இப்போலாம் புதுசாக ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பழைய அப்டேட் தான், யூடியூப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த வீடியோவுமே காட்டாது, அந்த டேஷ்போர்டே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அப்போ அதெல்லாமே எனேபிள் பண்ண சொல்லும், நீங்கள் வாட்ச் ஹிஸ்ட்ரி ப்ளே ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் சஜஷன் காட்டுவேன் அப்படின்னு. நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு எனக்கு அப்படியே பிளெயினாக இருக்குது, நானே ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கூட உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது அலோ திஸ் டைம் ஆல்வேஸ் வந்து இன்ஸ்டாவோ உங்கள் ஃபோட்டோஸ் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலான்ட்டு எல்லாமே அலோவ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஃபோட்டோஸே அப்லோட் பண்ண முடியுது. ஆமாம், ஏன்னா நம்ம பெர்மிஷன்ஸும் அவன் கேட்குறான், ஆனால் அதை அவன் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை. அந்த பெர்மிஷனை மிஸ்யூஸ் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைவசிங்கிறதே இல்லாமல் போயிடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் லோன் அப்ளிகேஷன் ஃப்ராட்ஸ்லாம் நிறைய நடந்தது. கண்டிப்பாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு சைபர் செக்யூர்டா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஈஸியா வந்து அதை ஆக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஒதுக்கி சைபர் கிரைம் அப்புறம் அதை தாண்டி இந்த சைபர் அட்டாக்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்ஸ் ப்ரோ. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.